வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தேர்வு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பார்க்க போகிறோம். நேற்று ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி கொடுத்த லெவல்ஸில் இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே ரியாக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இன்றைக்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. 23,667 சம்திங் இந்த பாயிண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, 23,634 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது கொஞ்சம் ரியாக்ட் ஆசிலேஷனில் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஆசிலேஷனில் இருந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே உள்ள நம்ம சொன்ன அந்த லெவலை உடச்சி மேலே ஏறி திருப்பி சொன்ன மாதிரியே புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்குது. நம்ம எங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு புல் பேக் எடுக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புல் பேக் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த லெவலில் நம்ம மேக்ஸிமம் எப்போவுமே வைப்போம். ஓகேவா, எங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த இடத்துல தான் வைப்போம். ப்ரீவியஸ் புல் பேக்கில் நம்ம வைப்போம். அப்புறம் 1:2 ரேஷியோவில் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணுவோம், டார்கெட் வைப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே உள்ள ப்ரீவியஸ் இதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் கூட சப்போர்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆசிலேஷன் ஆகி திருப்பி மேலே பயங்கரமாக புல்லிஷ் ஆகிருக்கு. அதனால் இந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக வைப்போம். மேலே வந்து நம்ம 1:2 ரேஷியோவில் டார்கெட் வைப்போம். இப்போ மேலே மேக்ஸிமம் ஏறின ஒன்றையுமே நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் கொண்டு போயிடணும். ட்ரையல் ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோடனே இந்த ஸ்டாப் லாஸோட வேல்யூ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி, இப்போ 48 இருக்கிறத இதான் ஸ்டாப் லாஸ் வேல்யூ 48 பாயிண்ட்டு. இந்த 48 பாயிண்ட்டை அப்படியே ரெடியூஸ் பண்ணிடணும். ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ அப்படி வச்சுருக்கும்போது ஒரு நிமிஷம், 1:2 தான் நம்ம வைக்கணும். ஓகே, இப்போ 1:2 ரேஷியோவில் வச்சுட்டோம். இப்போ 48 பாயிண்டில் லாஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் ஒரு வேளை 97 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 தான் ஆப்ஷன் நமக்கு. ஒன்று 48 லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 97 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டுக்கு நியர்பையில் போயிடுச்சு. எப்போவுமே 1:2 ரேஷியோ வைக்கும்போது 1:2 ரேஷியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரையல் ஸ்டாப் லாஸ் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். கொண்டு போயிட்டு அப்புறம் பக்கத்தில் டார்கெட் பக்கத்தில் போனோடனே மேக்ஸிமம் எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டு. ரொம்ப டார்கெட் முடிகிற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் போனோடனே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருது ரொம்ப நல்லது. ஓகேவா, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு இன்றைக்கி. ஓகேவா, நாளைக்கும் இதே மாதிரி தான். இது உங்களுக்கு சொன்ன இனிமேல் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு இதையும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒன்று கீழே உடைச்சாலும் சரி, மேலே உடைச்சாலும் சரி, ஒரு புல் பேக் கொடுக்கும்போது அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸோ டச் பண்ணும்போது நம்ம ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இப்போ ஒரு வேளை இங்கே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இதை கட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும்போது திருப்பி நம்ம ட்ரேடு எடுக்கலாம், கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஹிட் ஆனது தான். அது ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஒரி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும், ஓவர் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே ட்ரேட் எடுத்து 1:2 ரேஸில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இன்றைக்குள்ள ட்ரேடு வந்து நிஃப்டி 50க்கு சொல்கிறேன், நோட் பண்ணி பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இங்கே முடிவடைஞ்சிருக்கு. 23,764 சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த கீ லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி ரொம்ப மேலே புல்லிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. ஓகேவா, இந்த புல் பேக்கை உடச்சிருக்கு. மார்க்கெட்டு நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து கீழே வந்திருக்கு. இதை உடைக்கக்கூடாது, உடச்சி கீழே போயிருக்கு. ஸோ இந்த புல் பேக் உடச்ச இடம் இந்த இடம் தான். ஒரு புல் பேக் வரும்போது மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்த கட் பண்ண சப்போர்ட்டாக எடுத்து ரியாக்ட் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நியர்பையில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடும்.
சப்போர்ட் எடுக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியர்பையில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏறும். இங்கே பிக் சப்போர்ட் லைன் இருக்கிறதுனால இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. பட் ஆனால் இங்கேயும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறையும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த இந்த இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு புல் பேக் நடந்து ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு திருப்பி மேலே ஏறினதுக்கப்புறமா அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு மேலே ஏறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அப் ட்ரெண்டில் இருக்கும்போது. டவுன் ட்ரெண்டில் அதே மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கும். அது ஃப்யூச்சரில் வரும்போது நான் இந்த மாதிரி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நிஃப்டி 50யோட இன்னையோட மார்க்கெட் ரியாக்ஷன். நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். கீ லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 24,133 வந்து ரெசிஸ்டன்ஸு, 23,948 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு, 23,767 வந்து கீ லெவல் சென்டராக இருக்கும். எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து சப்போர்ட்டாக இல்லை ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக சப்போர்ட்டாக மாறும். 23,612 அடுத்த சப்போர்ட்லேருந்து 23,480, அடுத்த சப்போர்ட் வந்து 23,352. இந்த 2 1 1 2 3 4 5 6 இந்த 6 லைனை நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 4 லைன் தான். நேற்று இந்த லைன்லேயே சொல்லியிருப்பேன், இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்குள்ளேயே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் மார்க்கெட் பையர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதையும் உடச்சிட்டு மேலே போயிட்டு ஒரு புல் பேக் கொடுத்து நம்ம சொன்ன மாதிரியே புல் பேக் எடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? 1. இப்போ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி நோட் பண்ணலாம். இந்த 4 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு சார்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைன் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நேற்று சொன்ன லெவலெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் போய்க்கிடுதேன். 5 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம கொடுத்த லெவலில் 54,754 மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே ஓப்பன் ஆகி சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இது வரைக்கும் கண்டிப்பாக போயிடுச்சு. இப்போ நம்மளோட எப்படி ட்ரேட் எடுக்கணும், இதில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். புல்லிஷ் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். 1:2 ரேஷியோவில் ப்ராஃபிட் வைக்கணும். மார்க்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ 381 பாயிண்ட். ஐ மீன் இது வந்து நிஃப்டி பேங்கில் வந்து நான் இந்த செட்டப் காட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது அந்த சார்ட்டுக்கு தந்தாப்பில் நீங்கள் இதை வந்து மாற்றணும். எப்படி அப்படிங்கும்போது 54,756ங்கிறத ஐ மீன் இந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட டிகே பாயிண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த இதை வச்சு மல்டிப்ளை பண்ணி எத்தனை பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ட்ராடேயில் இந்த செட்டப்பை எப்படி அப்படியே அப்ளை பண்ணுறது, ஐ மீன் இதே நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. இந்த 188 வந்து அங்கே ஒரு லெவலில் மாறும் சப்போர்ட். இந்த 188 பாயிண்ட் வந்து இன்ட்ராடே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அது ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் அந்த பாயிண்ட்ஸ் மாறும், டார்கெட் பாயிண்ட்ஸும் மாறும். அது வந்து எப்படின்னு நீங்கள் தெரியலை அப்படின்னா கமெண்டில் இன்ட்ராடே செட்டப் எப்படி பண்ணுறது, ஸ்டாப் லாஸும் டார்கெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அல்லது இதிலே கூட இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா டைம் அதிகமாக போகிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? அதேமாதிரி அடுத்த லைனும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் உங்களுக்கு அப் ட்ரெண்டு தான் மூவ் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம சொன்ன லைனு நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸோட ஒரு புல் பேக் இங்கே இந்த இடத்துல ஒரு திணறல் கொடுத்துருக்கு. அதனால் மேக்ஸிமம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. 1:2 இப்படி வச்சுருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கு அப்படின்னா 140 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. ஓகேவா? நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி ரியாக்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகிட்ருக்கும். நம்ம மட்டும் கரெக்டாக அதை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இன்றைக்கி ஒரு கீ லெவலில் ஆட் பண்ணிக்கிடுதேன் ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா? நாளைக்கு இங்கே ரியாக்ட் ஆக மார்க்கெட் வந்து இங்கே ரியாக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? எதனால் அப்படின்னா இங்கே ஒரு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி கீழே இறங்கியிருக்கு. எதனால் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கியிருக்கு. இந்த இடத்த நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். இப்போ நாளைக்கும் அதே மாதிரி தான் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை கணிச்சிட்டு இங்கே இந்த லைனை தாண்டிடுச்சு அப்படின்னா, இந்த லைனை தாச்சுன்னா இப்படி இந்த லைனை கீழே கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி இறங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு புல் பேக் எடுக்கும்போது தான் நம்ம எப்போவுமே ட்ரேட் எடுக்க முயற்சி பண்ணணும். புல் பேக் பண்ணாமல் நம்ம ட்ரேட் எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. இல்லை, பிகினராக நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணணும். புல் பேக்கு பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது ஒன்று ஃபஸ்ட் ரூலு. ரெண்டாவது என்னென்னா, இந்த புல் பேக்குங்கிறது எப்போ எடுத்தால் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது பையர் சைடு தான் போகணும், பை தான் பண்ணணும், கால் ஆப்ஷனில் போகணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது புட் ஆப்ஷனில் போகணும். இதை மட்டும் நீங்கள் மாற்றி பண்ணவே கூடாது, இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் ஆவீங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது பை பண்ணணும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது புட் ஆப்ஷனுக்கு போகணும். இந்த ரெண்டும் பண்ணணும். அப்புறம் புல் பேக் எடுக்கும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும். நடுவில் போயிட்டு நான் எடுத்துருவேன், இது கீழே தான் போகுது அப்படிங்கிறத நீங்களாக அசம்ஷன் பண்ணக்கூடாது. ரூல் இஸ் ரூல். ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ரூலை ஃபாலோ பண்ணாமல் எமோஷனில் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே முக்கியம். ஓகேவா? இப்போ இந்த பேங்க் நிஃப்டிக்கு உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது, இதுக்கு நடுவில் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இந்த 2 கேண்டில் மட்டும் 2 லைனை மட்டும் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல கேப் அப்பு இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டு தான் வருது. ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணும். ஏன்னா லெவல்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கணும். எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது உங்களை. ஓகே, இப்போ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தரேன் 56,076, 56,000 கூட நோட் பண்ணிக்கோங்க. 56,000, 55,836, 55,628, 55,174. மார்க்கெட்டு இங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இங்கேயும் ரியாக்டாக வாய்ப்பு இருக்குது. 55,374, அதுக்கப்புறம் தான் 55,174, அதுக்கப்புறம் 55,754. நான் சொன்னது வந்து 56,000லேருந்து 54,000 வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ரியாக்டாக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து சப்போர்ட்டாக இல்லை ரெசிஸ்டன்ஸாக மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அது இன்ட்ராடேயில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரத மாதிரி இருக்கும். இந்த வீடியோ லென்த்தாக போயிடும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால். அதனால் மட்டும்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.